பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு 1 கோடி நிவாரணம் மற்றும் குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் விதித்திருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 4 மாத கர்ப்பிணியாக இருந்த இளம்பெண் ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்கு ஆந்திர மாநிலத்திற்கு செல்ல கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி வரை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்ல பயணம் செய்திருக்காரு. தெற்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவி குப்பம் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த போது இளம்பெண் கழிவறைக்கு சென்றிருக்காங்க. கழிவறை அருகே அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் அவரை வழிமறித்து அவரிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. இதை எதிர்பாராத இளம்பெண் கத்தி கூச்சலிட்டு இருக்காரு. சக பயணிகள் அங்க வந்திருக்காங்க. அதற்குள் அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா ஓடும் ரயில்ல இருந்து கீழேவும் தள்ளி விட்டுருக்காங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா வேறு பெட்டிக்கு மாறி தப்பியும் இருக்காரு. பெண் கீழே விழுந்ததை பார்த்த சக பயணிகள் உடனடியாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலும் அளிச்சிருக்காரு. அதன் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரயில் தண்டவாளத்தில் கிடந்த கர்ப்பிணியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு. தலையில் படுகாயமும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்திருக்காங்க. இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த கேமராஜ் என்கிற 30 வயதான நபரை போலீசார் கைது செய்திருக்காங்க. கேமராஜ் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை திருப்பத்தூர் மாவட்ட கோர்ட் விசாரித்தும் வந்திருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கேமராஜ் குற்றவாளி எனும் நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பும் அளிச்சிருக்காங்க. மேலும் அவருக்கு தண்டனை விவரங்கள் இன்று இந்த வழக்கு நீதிபதி மீனா குமாரி தலைமையில் விசாரணைக்கு வந்தது. கர்ப்பிணியை கீழே தள்ளிவிட்ட வழக்கில் குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் சாகும் வரை சிறை தண்டனையும் விதித்து மாவட்ட நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பும் அளிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தமிழக அரசும் ரயில்வே துறையும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.